ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஃபி மை ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ஒரு பாரம்பரியமான ஒரு பலகாரத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அதுதான் முந்திரி கொத்து. எங்கள் வீட்டில் இது எந்த ஒரு பண்டிகையாக இருந்தாலும் இந்த பலகாரம் செய்யாமல் இருக்க மாட்டாங்க. பெரும்பாலும் இது கன்னியாகுமரி சைடு ரொம்ப விசேஷமாக இந்த பலகாரத்தை செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு பலகாரத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 1/2 கிலோ பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இந்த 1/2 கிலோ பாசிப்பருப்பை நம்ம கருக விடாமல் வறுக்கணும். நம்ம தீயை ஹை லெவலில் வச்சு வறுக்காமல் மீடியம் அளவில் வச்சு நம்ம இதை கருக விடாமல் வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இந்த அளவுக்கு இந்த பக்குவத்துக்கு வந்த பின்னாடி இன்னொரு பாத்திரத்தில் 1/2 கிலோ வெல்லம் எடுத்துருக்கிறேன். நம்ம சுகர் கொஞ்சம் கம்மியாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கம்மியாக எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. ஓரளவுக்கு அந்த வெல்லம் கரையிற அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ நல்லா வெல்லம் கரைஞ்சி வந்திருக்குது. இது ஒரு சைடு நல்லா வெல்லம் கரையட்டும். ரொம்ப கொதிக்க விடணும்லாம் இல்லை, ஓரளவுக்கு அந்த வெல்லம் கரைஞ்சால் போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த பாசிப்பருப்பை கொஞ்சம் நேரம் ஆற விட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. பொதுவாக ரொம்ப வலுவலுன்னு அரைக்கக்கூடாது. ஓரளவுக்கு நொரன்னு தான் இருக்கணும். இது அப்போ தான் முந்திரி கொத்துக்கு நல்லாயிருக்கும். இந்த பக்குவத்துக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு முழு தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன். இதை நல்லா வறுக்கணும். தேங்காய் நல்லா வறுத்தா தான் நமக்கு முந்திரி கொத்து கெடாமல் இருக்கும் எப்பயுமே. அதனால் நல்லா இதை வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா விடாமல் கிளறிக்கங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். நல்லா தேங்காய் இந்த அளவுக்கு உதிரியாக வர்ற அளவுக்கு வறுக்கணும். இப்போ வறுத்த பின்னாடி ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருந்த பாசிப்பருப்பு மாவோட கொஞ்சோண்டு ஏலக்காய், சுக்கு இதையும் சேர்த்து இதோட நம்ம தேங்காய் வறுத்து வச்சுருந்தோம்னா அதையும் சேர்க்கணும். சேர்த்து நல்லா இதோட கிளறிக்கங்க. நல்லா கிளறணும். இது எல்லா பக்கட்டும் படுற அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பாகு காய்ச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பாகை நமக்கு தேவையான மாவுக்கு தேவையான பாகை இதோட சேர்த்து அதையும் நல்லா கிளறணும். நம்ம பாகு ரொம்ப ஓரளவுக்கு கட்டியாக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருந்துடக்கூடாது. இப்போ ஒரு கரண்டியை வச்சு இந்த மாவு எல்லா பக்கட்டும் இந்த வெல்லம் படுற அளவுக்கு நல்லா கிளறிட்டு அப்புறம் நம்ம கையை போட்டு நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. நல்லா பிணைஞ்ச பின்னாடி ஓரளவுக்கு நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வருதான்னு பார்த்துட்டு, இல்லை ரொம்ப உதிரியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பாவு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பக்குவத்துக்கு பாவு ஊற்றி நல்லா கிளறி ஒரு உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். ஒரு நெல்லிக்காய் சைஸில் இந்த மாதிரி உருண்டை இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இன்னொரு பவுலில் நம்ம ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்து அதில் மஞ்சள் பொடி, அப்படி இல்லைன்னா கலரு கேசரி பவுட்ரு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஓரளவுக்கு அந்த உருண்டை இதில் போட்டு முக்கி எடுக்கிறதுக்கு தான் இது. அதனால ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது. நல்லா இப்போ நான் இந்த பக்குவத்துக்கு இருக்கிற மாதிரி கலக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கலக்கிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை நம்ம இதை இந்த மாவில் போட்டு இந்த மாதிரி எல்லா பக்கட்டும் இந்த உருண்டையில் இந்த மாவு ஒட்டுற அளவுக்கு நல்லா உள்ளுக்கு கிளறி நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். ரொம்ப ஈஸி தாங்க. நம்ம முந்திரி கொத்து செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ஒன்றும்ல, நமக்கு பாசிப்பருப்பு வெல்லம் இருந்தாலுமே போதும். இப்படி ஒரு ஸ்வீட்டான ஒரு பலகாரத்தை செஞ்சு நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். இதை நம்ம எல்லாத்தையும் ரொம்ப ஒட்டி போட்டோம்னா இது ரொம்ப ஒட்டிட்டு கொத்தாக வரும். அதுக்கு தான் இது பொதுவாக முந்திரி கொத்துன்னு சொல்லுவாங்க. நம்ம ஓரளவுக்கு நான் தள்ளி போட்டிருக்கேன். அதனால் எல்லாமே ஓரளவுக்கு ஒட்டாமல் வந்திருக்குது. இந்த மாதிரி நம்ம டக்குன்னு போட்டோன்னே கரைஞ்சிரும். அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு உள்ளுக்குள்ளே மாவு வேகிற அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். இப்போ நமக்கு முந்திரி கொத்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வெல்லம் நம்ம பாசிப்பருப்பு இந்த மாதிரி சேர்த்துருக்கிறதுனால இது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம உடம்புக்கு. இதை நீங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சோஃபி மை ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.